அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கு ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வந்துன்னா தலைமை நீதிபதி வந்து புதுசாக வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, இது சம்மந்தமான வீடியோக்கள் நம்ம வந்து கொடுத்துருப்போம். அப்போ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொலிஜியம் பரிந்துரை செய்துள்ளது அப்படின்றத பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொலிஜியம் பரிந்துரை செய்ததன் பேரில் குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அது யார் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத முழுமையாக நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஹைகோர்ட்டுக்கு புதிய தலைமை நீதிபதி மும்பை உயர்நீதிமன்றத்தில் மூத்த நீதிபதியாக இருந்த KR ஸ்ரீராம், அவரோட பேர் என்ன? KR ஸ்ரீராம். அவர் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக நியமித்து குடியரசுத் தலைவர் உத்தரவு அப்படின்னு சொல்லி செய்தி வந்திருக்கு. ஸோ இவரை வந்து கண்டிப்பாக வந்து பதவி ஏற்றுக்குவார். இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வரக்கூடிய எக்ஸாமுக்கு இந்த கேள்வி வருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஏன் அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் மேபி எடுத்துருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வந்து இன்டர்வியூ வைக்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் கேட்குறாங்க, நேர்காணல் அந்த மாதிரி ஏதாவது பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ வந்து இந்த கேள்வி கேட்டாங்கன்னா நீங்கள் கரெக்டாக பதில் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ KR ஸ்ரீராம் அவர்கள் மும்பை உயர்நீதிமன்றத்தின் மூத்த ஒரு நீதிபதியாக இருந்திருக்காரு. அவர் வந்து இப்போ சென்னை ஹைகோர்ட்டுக்கு வந்து சீஃப் ஜஸ்டிஸாக வந்து நியமனம் வந்து பண்ணுறதுக்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து கொலிஜியம் பரிந்துரைக்கும்பா, அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் கொடுப்பாங்க. இந்த கொலிஜியம் பரிந்துரை செய்தது இல்லையா, அது வந்து 2 பேரை பரிந்துரை பண்ணது. இதுக்கு முன்னாடி வீடியோக்கள் ஏதாவது பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். என்ன அப்படின்னா, இப்போ இந்த KR ஸ்ரீராமையும் பரிந்துரை பண்ணது, ஆனால் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. சமீம் அகமத் வந்து அலகாபாத் நீதிபதியாக ஒருத்தர் இருந்தார், அவரையும் வந்து கொலிஜியம் வந்து பரிந்துரை பண்ணது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மே மாதம் 23, 2024 கங்கா பூர்வாலா இவர் தான் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக இருந்தார். அதுக்கப்புறம் ரிட்டையர் ஆகிட்டார். இவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைமை நீதிபதியாக யாருமே வந்து பதவி ஏற்றுக்கல. கொலிஜியம் பார்த்திங்க அப்படின்னா 2 பேரை வந்து பரிந்துரை பண்ணிட்டு இருந்தது. அப்பப்போ செய்திகளில் பார்த்துருப்பீங்க. KR ஸ்ரீராம் ஒருத்தர், அதுக்கப்புறம் சமீம் அகமது. இப்போ இந்த 2 பேரில் வந்து KR ஸ்ரீராமை வந்து நியமனம் பண்ணுவதற்கு குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? இதை செய்தியாக நீங்கள் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து கங்கா பூர்வாலா அவர் வந்து கிட்டத்தட்ட 1 இயர் வந்து தலைமை நீதிபதி இருந்தார். மே 23, 2024 ரிட்டையர் ஆகிட்டார். இவர் போனதுக்கப்புறம் வந்து R மகாதேவன் அவர்கள் வந்து பொறுப்பு தலைமை நீதிபதியாக இருந்தார். அவர் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு நீதிபதியாக வந்து போயிட்டார். ஸோ இவர் போனதுக்கப்புறம் இப்போ வந்து D கிருஷ்ணகுமார் அவர்கள் வந்து பொறுப்பு நீதிபதியாக இருக்கார். ஸோ D கிருஷ்ணகுமாருக்கு அப்புறம் இப்போ வந்து புதுசாக வந்து KR ஸ்ரீராம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதியாக நியமனம் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நன்றி, வணக்கம்.